ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான அரேபியன் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவு கெட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சி விட்டுருங்க. இந்த புட்டிங் வந்து பிரெட்டில் தான் எப்போதும் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா சாஃப்டாக குலோப் ஜாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்கலாம், அந்த மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. திக்கான பால் சேர்த்து அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் இதையும் கரைச்சி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். இது சீக்கிரமே கெட்டியாயிரும். கைகள் விடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிளறு நல்லா திக்காக வந்துடும். திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க், இது கூட ஸ்ட்ராபெரி பவுட்ரு கொஞ்சம் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாலும் ரெடி ஆயிடுச்சு. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி கனமாகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப லேசாக தேய்ச்சிட வேண்டாம். தேய்ச்சிட்டு இதை கீரல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஆயிலை மிதமான சூட்டில் வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 2 பக்கம் நல்லா கொஞ்சம் நேரம் பொறுமையாக வேக விட்டுடலாம். நல்லா உள்ள பகுதியும் வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவனையும் வெந்து வந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. பிளேட்டிங்க்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அது கூட நம்ம ஸ்ட்ராபெரி சிரப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு இது மேலே நம்ம எடுத்து வச்ச கோதுமை புட்டிங்கையும் சேர்த்துடலாம். மேலே கஸ்டர்டு மில்க்கையும் சேர்த்து கொஞ்சம் நட்ஸையும் தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கோதுமை புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும்.